தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்று ஒரு தனி சிறப்பிடம் உண்டு என்றைக்குமே. வில்லனாக அறிமுகமாகி அதுக்கப்புறமா ஹீரோவாகி தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை என்றைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வைத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் இரட்டை வேட திரைப்படங்கள் பல திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறார். 1980லிருந்து 2014 வரைக்கும் 13 இரட்டை வேட திரைப்படங்களும் நடிச்சிருக்காரு. அது என்னென்ன திரைப்படங்கள் அப்படின்றத இந்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். சூப்பர் ஸ்டாருடைய இரட்டை வேட திரைப்படங்கள் எந்த அளவுக்கு சில்வர் ஜூப்ளி ஓடிச்சு, எந்த அளவுக்கு 100 நாள் படமாக ஓடிச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிற திரைப்படம் 1980 ரிலீஸ் ஆன பில்லா திரைப்படம். இந்த படத்தை பாலாஜி அவர்கள் தயாரிச்சிருந்தார். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இயக்கியிருந்தார். இந்த படம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதல் நடித்த இரட்டை வேட திரைப்படம். இந்த படம் ஒரு 200 நாளுக்கு மேலே ஓடின திரைப்படம் இது. இந்த லிஸ்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிறது அதே 1980ஆம் வருடம் வெளியான ஜானி திரைப்படம். இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார். ஒரு பக்கம் பார்பராகவும் ஒரு பக்கம் சாதாரண ஒரு இளைஞராகவும் நடிச்சிருப்பார். 2 கேரக்டரும் சூப்பராக நடிச்சிருப்பார் சூப்பர் ஸ்டார். இந்த லிஸ்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிறது 1980ஆம் ஆண்டு வெளியான நெற்றிக்கண் திரைப்படம். மகன் அப்பா 2 கேரக்டரில் நடிச்சிருப்பார். தந்தையாக சக்கரவர்த்தி அப்படின்ற கேரக்டர்லேயும் மகன் சந்தோஷ் அப்படின்ற கேரக்டர்லையும் நடிச்சிருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இந்த படத்தை இயக்குனது எஸ்பி முத்துராமன் அவர்கள். இந்த படத்தில் 2 பேருக்கும் உண்டான உடல் மொழியை அழகாக மாற்றிருப்பார். அதாவது அப்பாவுக்கு ஒரு உடல் மொழியாகவும் பையனுக்கு ஒரு உடல் மொழியாகவும் ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பாக நடிச்சிருப்பார். இந்த படமும் வந்து 100 டேஸ்க்கு மேலே ஒன்று ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் இது. இந்த லிஸ்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிறது 1982ஆம் ஆண்டு வெளியான போக்கிரி ராஜா திரைப்படம். எஸ்பி முத்துராமன் அவர்களோட டைரக்ஷனில் ஏவிஎம் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படத்திலும் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். 2மே டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டராக இருக்கும் இந்த படம். அடுத்து நாம் பார்க்க 1988ஆம் ஆண்டு அதே எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த இரட்டை வேட திரைப்படம் தர்மத்தின் தலைவன். இந்த படத்தில் ப்ரொஃபஸர் பாலு அப்படின்ற கேரக்டர்லையும் ஷங்கர் அப்படின்ற கேரக்டரையும் நடிச்சிருப்பார். 2த்துலேயுமே வித்தியாசமான ஒரு நடிப்பை கொடுத்துருப்பார். அதாவது ஒரு கேரக்டர் சாதுவாகவும் ஒரு கேரக்டர் ரவுடி கேரக்டரும் நடிச்சிருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இந்த லிஸ்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிறது 1989ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ராஜாத்தி ராஜா. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் 2 கேரக்டர் பண்ணியிருப்பார். ஒன்று ராஜா, இன்னொன்று சின்ராசு அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருப்பார். 2மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படத்துக்கு இசையமைச்சது இளையராஜா அவர்கள், இயக்கியது ஆர் சுந்தரராஜன் அவர்கள். இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய 125வது திரைப்படம் இது. இந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் ஜூப்ளி ஹிட் திரைப்படம். 175 நாளுக்கு மேலே ஒன்று இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய இரட்டை வேட திரைப்படத்தில் இது முக்கியமான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது 1995ஆம் ஆண்டு தீபாவளி எப்போ ரிலீஸ் ஆன முத்து திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இரட்டை வேடம் பண்ணியிருப்பார். அப்பா மகன் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருப்பார். ஒரு கேரக்டர் வந்து ஜமீன்தார் கேரக்டரும், அதாவது அப்பா கேரக்டர் ஜமீன்தார் கேரக்டராகவும், பையன் முத்து அப்படின்ற கேரக்டரில் வேலைக்காரனாகவும் நடிச்சிருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டாரோட மீனா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆகி மிகப்பெரிய அளவில் ஓடின திரைப்படம். தமிழில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, ஜப்பான் மொழியிலும் டப்பு செய்யப்பட்டு இந்த படம் வெளியிடப்பட்டது. ஸோ ஜப்பான்லேயும் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் மீனா அவர்களுக்கும் ரசிகர்கள் இந்த படத்தின் மூலமாக அதிகமான பேர் அங்கே உருவானாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1997 ரிலீஸ் ஆன அருணாச்சலம் திரைப்படம். சூப்பர் ஸ்டார் அவர்கள் அப்பா மகன் அப்படின்ற கேரக்டர் இந்த படத்துலையும் அப்படி தான் பிரதிபலித்தது. வேதாச்சலம், அருணாச்சலம் அப்படின்ற 2 கேரக்டர்லேயும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்சிருப்பார். வயதான கேரக்டரில் வேதாச்சலம் கேரக்டரும், யங் கேரக்டரில் அருணாச்சலம் அப்படின்ற கேரக்டரும் அமைஞ்சது. அடுத்து நாம் பார்க்க போகிற திரைப்படம் 2010ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன இந்திரன் திரைப்படம். ஷங்கர் டைரக்ஷனில் ஏ ரஹ்மான் மியூசிக்கில் ஐஸ்வர்யாவோடு சேர்ந்து நடித்த இந்த திரைப்படத்தில் வசீகரன் அப்படின்ற கேரக்டர்லையும் சிட்டி ரோபோ அப்படின்ற கேரக்டர்லையும் 2 கேரக்டரில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்சிருப்பார். இந்த படம் பார்த்திங்கன்னா 100 கோடி வசூல் பண்ண முதல் தமிழ் திரைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை எட்டிய திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் 2014ஆம் ஆண்டு கே.எஸ். ரவிக்குமார் அவர்களோட டைரக்ஷனில் வெளிவந்த லிங்கா திரைப்படத்தை நம்ம சொல்லலாம். 2 கேரக்டர் பண்ணியிருப்பார். கொஞ்சம் வித்தியாசமாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா பேரன் அப்படின்னு 2 கேரக்டர் பண்ணியிருப்பார். தாத்தாவாக ராஜா லிங்கேஸ்வரன் கேரக்டர்லையும், பேரனாக வந்து லிங்கா அப்படின்ற கேரக்டர்லையும் நடிச்சிருப்பார். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டில் வந்து அந்தளவுக்கு கலக்கலை. ஸோ இந்த படம் வந்து ஒரு தோல்வி படம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய டபுள் ஆக்ஷன் திரைப்படத்தில் இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நாம் பார்த்த படங்கள் இல்லாமல் 2 கேரக்டர் நடித்த திரைப்படங்களும் பார்க்கலாம். அதில் வந்து அதிசய பிறவி 1990ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. காளை, அப்புறமா சின்ராசு அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருப்பார். 2 படத்துலையுமே 2 கேரக்டர் 2 வித்தியாசமாக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில்.
அதேபோல 2005ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன சந்திரமுகி திரைப்படத்திலயும் 2 கேரக்டர் பண்ணியிருப்பார் சூப்பர் ஸ்டார். ஒண்ணு ராஜா வேட்டையன் அப்படின்ற கேரக்டரும், இன்னொன்னு சரவணன் அப்படின்ற கேரக்டரும் நடிச்சிருப்பாரு. ஸோ இதுவும் வந்து ஒரு டபுள் ஆக்ஷன் கேரக்டர் மாரி தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்ச இந்த திரைப்படமும் வந்து டபுள் ஆக்ஷன் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த டபுள் ஆக்ஷன் திரைப்படங்களை பார்த்தோம். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு நடிகர் நடித்த திரைப்படங்களையும் அவர் நடித்த டபுள் ஆக்ஷன் திரைப்படத்தையும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். நன்றி, வணக்கம்.